வணக்கம் மக்களே, இந்த காணொளியில் இதுவரை நீங்கள் பயணம் பண்ணிராத ஒரு சாலையில் பயணம் பண்ண போகிறோம். இந்த சாலையை பற்றி நீங்கள் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. அழகான வயல்வெளிகளையும் தென்னந்தோப்புகளையும் வாழைத்தோப்புகளையும் கடந்து நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். நாம் பயணம் பண்ணக்கூடிய சாலையில் அழகான காட்சி முனைகளையும் அபாயகரமான வளைவுகளையும் பெரிய பள்ளத்தாக்குகளையும் கடந்து நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அது எந்த இடம், எப்படி போகிறது அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் வந்துருங்க. அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி பயணத்தை தொடங்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறது இதுவரை நீங்கள் அதிகம் பயணம் பண்ணிடாத, நீங்கள் கேள்விப்படாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து சித்தேரி மலையில் அமைந்திருக்கக்கூடிய சித்தேரி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான் போக போகிறோம். நாம் பயணம் பண்ணக்கூடிய பேருந்தும் பாருங்கள் 7:30 மணிக்கே வந்துருச்சுங்க. பேருந்து 8 மணிக்கு எடுக்கிறதா அண்ணா சொல்லியிருந்தாரு. இப்போ 8 மணி ஆக போகுது. நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து சித்தேரிக்கு 20 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குகிறாங்க. நாம் இப்போ பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. பேருந்தும் இப்போ தீர்த்தமலை திருவண்ணாமலை போகக்கூடிய சாலையில் பிரிஞ்சிருச்சுங்க. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோடனையும் இடதுபுறத்தில் ஒரு சாலை பிரியும், வலதுபுறத்துலேயும் ஒரு சாலை பிரியும். வலதுபுறம் போகக்கூடிய சாலை பார்த்திங்கன்னா நமக்கு சித்தேரி மலை போகக்கூடிய பாதை. நாம் போகக்கூடிய பேருந்தும் இப்போ வலதுபுறம் திரும்பிடுச்சுங்க. வலதுபுறம் திரும்பி இப்போ சித்தேரி மலைக்கு போக போகுது. பேருந்து போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா அரூர், கீரைப்பட்டி, வள்ளிமதுரை அணை, தோல் தூக்கி, மாமரத்து பள்ளம், இறுதியாக சித்தேரி மலையில் அமைந்திருக்கக்கூடிய சித்தேரி பகுதியை போய் அடைஞ்சிருங்க. நாம் போன நேரம் பார்த்திங்கன்னா காலை நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே குளிரோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுங்க. இப்போ மணி 8:30 மணி பக்கமாக ஆகுது. சூரிய உதயமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த பகுதி முழுவதுமாக மஞ்சள் தோட்டங்களும் கரும்பும் அதிகம் பயிரிட்டுருக்காங்க. ஆங்கங்கே பார்த்தோன்னா தென்னை மரங்களும் காணப்படுதுங்க. இந்த சித்தேரி மலை பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி முழுவதுமாக சாலையோட 2 புறங்களிலும் தென்னை மர தோப்புகளும் அதே மாதிரி வாழை மர தோப்புகளும் தாங்க காணப்படுது. சுற்றிலையும் கண்ணு கட்டின தூரம் வரலும் விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம போயிட்டுருக்கூடிய இந்த சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள், ஒரு மலைத்தொடர் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலைத்தொடர் சேருராயன் மலையோட தொடர்ச்சி தான். இந்த பகுதி முழுவதுமாக நம்மளுடைய வலதுபுறத்தில் பாக்கு தாங்க கண்ணு கட்டின தூரம் வரலும் பயிரிட்டிருக்காங்க. நம்ம தருமபுரியிலே அதிகமான பாக்கு பயிரிடப்படுறதும் இந்த பகுதியாக தான் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதே மாதிரி தென்னை மர தோட்டங்களும் அதிகமாக இந்த பகுதியில் தான் காணப்படுது. தருமபுரியிலே அதிக குளிர்ச்சியான பகுதியும் இந்த சித்தேரி மலை பகுதி தான். ஏன்னா இப்போ மணி 9 மணி ஆகுது. இன்னமும் அந்த பனியோட தாக்கம் குறையாமல் முழுவதுமாக பனியாக இருக்குங்க. சாலையோட 2 புறங்கள்லேயும் பார்த்திங்கன்னா புளியா மரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த புளியா மரத்துக்கு நடுவில் தான் நம்ம சாலையும் போயிட்டுருக்கு. இந்த பகுதியில் முழுவதுமாக நம்மளுடைய இடதுபுறத்தில் நெல் பயிரிட்டுருக்காங்க. இப்போ நம்ம பேருந்தும் பார்த்திங்கன்னா கீரைப்பட்டியை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் தேக்கு அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. சித்தேரி மலை தருமபுரி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு தெரியாது. இந்த மலை பற்றிய ஒரு சில காணொளிகள் வலைதளங்களில் வந்திருக்கு. இந்த பகுதி முழுவதுமாக கண்ணு கட்டின தூரம் வரலும் மஞ்சளும் பாக்கு மரங்களும் தாங்க அதிகமாக காணப்படுது. இப்போது வன சோதனை சாவடி வந்துருச்சுங்க. சாலையோட 2 புறங்களிலும் இந்த புளியா மரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு நடுவில் தான் நம்மளுடைய சாலையும் போயிட்டுருக்கு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்களேன். மலைக்கு போகக்கூடிய இந்த சாலையில் நிறைய கிராமங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் ஒவ்வொரு கிராமமுமே பச்சை பசேல்னு அழகாக தாங்க காட்சியளிக்குது. நம்ம தருமபுரியில் வளமையான பசுமையான பகுதி எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இந்த பகுதி தாங்க சொல்லுவேன். இந்த பகுதியில் இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க. வாழை மரங்கள்லேருந்து தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள், நெல் பயிர்கள், மஞ்சள், கரும்பு, எல்லா விதமான பயிர்களுமே இந்த பகுதியில் அதிகமாக விளையுதுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடவும் உங்கள் நண்பர்களோடவும் ஒரு புதுமையான இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த சித்தேரி மலை பகுதிக்கு சுற்றி பார்த்துட்டு போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வள்ளிமதுரை அணையும் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலாத்தலம் தாங்க.
இந்த பகுதி முழுவதுமாக கண்ணு கட்டின தூரம் வரலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் தாங்க அதிகம் காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பின்னாடி தெரியக்கூடிய அந்த மலை தொடர்களும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமதுரை அணை வந்துருச்சுங்க. நீங்கள் சித்தேரி மலைக்கு பயணம் செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வள்ளிமதுரை அணையும் ஒரு முறை பார்த்துட்டு போங்க. இந்த சாலையிலே நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா கல்வராயன் மலையில் அமைந்துள்ள நிறைய கிராமங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகவும் பிரபலமான இந்த சித்தேரி மலை பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கக்கூடிய சிட்லிங்கி அப்படிங்கிற கிராமத்துக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த கெரிப்பட்டி பகுதியில் வந்து 33 kVA துணை மின் நிலையம் வந்து ஒன்று இருக்குங்க. தெரியுதுங்களா? சப்ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இப்போது காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளுடைய தருமபுரி வத்தல் மலை காணொலியை பார்த்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சித்தேரி மலைக்கு ஒரு காணொலி எடுத்து போட சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இந்த காணொலி நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஆற்று பாலம் மாதிரி இருக்குது. இந்த பாதை வந்து மிகவும் குறுகலான ஒரு பாதைங்க. ஒரு பேருந்து செல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வேறு ஏதாவது 4 சக்கர வாகனங்களோ அல்லது 2 சக்கர வாகனங்களோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து மலையிலே ஏறி இருப்போம், இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சுருப்போம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளைவுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வளைவுகள் வந்து கொண்டை ஊசி வளைவுகள் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பெரிய வளைவுகள் தாங்க எல்லாமே. இந்த சாலையை சுற்றி இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய இந்த காடுகளில் அடர்ந்த மரங்கள் தாங்க காட்சியளிக்குது. போகும் பாதையில் வளைவான பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே பலகையில் எழுதப்பட்டிருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் 2 சக்கர வாகனத்துலேயோ 4 சக்கர வாகனத்துலேயோ வந்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாங்க. இப்போ வந்து தோல் தூக்கி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்திருக்கு. பக்கத்தில் தெரிகிற இந்த மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்வாயின் மலையோட தொடர்ச்சிங்க. நடுவில் பள்ளத்தாக்கு. இப்போ நாம் போயிட்டு இருக்கிறது சித்தேரி மலை. இந்த சித்தேரி மலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மறைந்து கிடக்கும் பொக்கிஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா பல பேர்த்துக்கு இந்த மலை இருக்கிறதே தெரியாது. இப்போ வந்து முதல் கொண்டை ஊசி வளைவு வந்துருச்சுங்க. கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அப்படியே வளைஞ்சி மேலே ஏற மாதிரி இருக்கும். அந்த பகுதியில் ஒரு காட்சி முனை இருக்குங்க. நீங்கள் உங்கள் 2 சக்கர வாகனத்துலேயோ 4 சக்கர வாகனத்துலேயோ வந்தீங்க அப்படின்னா அந்த காட்சி முனையில் நின்று இந்த பள்ளத்தாக்கோட அழகையும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடரோட அழகையும் ரசிக்கலாம். இதுதாங்க அந்த காட்சி முனை. இப்போது 2வது கொண்டை ஊசி வளைவு வந்துருச்சுங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த சித்தேரி மலைப்பகுதியில் பயணம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பயணம் பண்ணல அப்படின்னா ஒரு முறையாவது பயணம் பண்ணி பாருங்கள். இந்த மலைக்கு போகக்கூடிய பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாலையில் ஒரு 2 கொண்டை ஊசி வளைவுகள் இருந்தாலும் இந்த சாலை முழுவதுமாகவே நிறைய வளைவுகள் தாங்க இருக்குது. மாமரத்து பள்ளம் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிறுத்தம் வந்திருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்கள் எல்லாமே மலையில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு போகக்கூடிய பாதை இந்த சாலையில் சந்திக்கக்கூடிய இடமா தான் இருக்குது. இந்த பகுதியில் அதிகமாக மூங்கில் மரங்கள் காட்சியளிக்குதுங்க.
இந்த மலைகளுக்கு பேருந்துகள் வரதுனால அனைவருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குதுங்க. பள்ளி குழந்தைகளுக்கு ஆகட்டும், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும், இந்த ஊர் மக்களுக்கும் இந்த பேருந்து வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. சித்தேரி மலையில் 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குங்க. இந்த சாலையிலே நேராக போனோம் அப்படின்னா சிட்லிங்கி அப்படிங்கிற கிராமத்துக்கும் மற்ற கிராமங்களுக்கும் இந்த சாலை போகுது. அது மட்டும் இல்லாமல் கருமந்துறை வெள்ளிமலைக்கும் இந்த சாலையிலே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொல்லியிருந்தாரு. சாலை வந்து இந்த இடத்துல இரண்டாக பிரியுதுங்க. நேராக போனால் சித்தேரி மலையில் இருக்கக்கூடிய சித்தேரிங்கிற பகுதிக்கு போகுது. இடதுபுறம் திரும்பினா சூரியக்கடை அப்படிங்கிற பகுதிக்கு போகுது. இப்போ நம்ம நேராக போக போகிறோம். இந்த சித்தேரி மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நரிகளும் காட்டெருமைகளும் மான்களும் மயில்களும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். நம்முடைய சாலையோட வலதுபுறத்தில் வந்து பெரிய பள்ளத்தாக்குகள் தாங்க காட்சியளிக்குது. இந்த மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால அந்த பள்ளத்தாக்குகள்லாம் முழுவதுமாக நமக்கு தெரியல. ஏறக்குறைய 3000 அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சித்தேரி மலைப்பகுதி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு பகுதிங்க. நாம் பயணம் செய்யக்கூடிய பயண தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரூர்லேருந்து சித்தேரி மலையில் இருக்கக்கூடிய சித்தேரி பகுதிக்கு 30 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சால் நம்ம வந்து சித்தேரி பகுதியை அடைஞ்சிடலாங்க. இந்த பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியும் அதே மாதிரி தனியார் பள்ளி ஒன்றும் இருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், நாம் சொன்ன அரசு மேல்நிலைப் பள்ளி. இந்த பகுதி முழுவதுமாக சாலையோட வலதுபுறத்துலேயும் சரி இடதுபுறத்துலேயும் சரி மாமரங்களும் அதே மாதிரி பலாமரங்களும் இருபுறங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஓக் மரங்களும் காட்சியளிக்குதுங்க. நடுவில் தான் நம்ம சாலை போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போதே இந்த ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் நம்ம வந்து பயணம் செய்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குதுங்க. இந்த பகுதியில் நம்மளுடைய வலதுபுறத்தில் பட்டு செடிகள் வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பலகையில் சித்தேரி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஆர்ச்சிக்குள்ளே நம்ம பூந்து போனோம் அப்படின்னா சித்தேரி பகுதியை அடைஞ்சிட்டேங்க. முழுவதுமாக பச்சை பசேல்னு தென்னை மரங்களுக்கு நடுவில் தான் இந்த ஊரே காட்சியளிக்குது. இந்த மலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தேரி பகுதி ஒரு பெரிய ஊர் தாங்க. இங்கே வந்து நிறைய வீடுகளும் மெத்தை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் அதே மாதிரி நிறைய கடைகளும் காணப்படுதுங்க. இங்கே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கால்நடை மருத்துவமனை எல்லாமே இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா யூகாப்லிட்டஸ் மரங்களுக்கு நடுவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி முழுவதுமாக சாலையோட 2 புறங்களிலும் யூகாப்லிட்டஸ் மரங்கள் தாங்க அதிகம் காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் போயிட்டுருக்கூடிய இந்த சாலையில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பேருந்தும் வளைய போகுது. இந்த வளையிற இடத்துலேருந்து நேராக போகக்கூடிய பாதை வந்து நொச்சிக்குட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகக்கூடிய பாதை. இங்கே வந்து ஒரு பேருந்து இயக்கப்படுதுங்க. நம்ம பேருந்தும் இந்த இடத்துலையே வளைஞ்சிரும். இப்போது இந்த இடமும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். சுற்றிலையும் மரங்கள், நடுவில் வந்து இந்த அரசு கட்டிடங்கள் எல்லாமே அழகாக காட்சியளிக்குது. ஒரு 5 நிமிடங்கள் பேருந்து இங்கே நிற்குன்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியே இறங்கி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சித்தேரிக்கு வந்துவிட்டோம். அரூர்லேருந்து ஏறக்குறைய 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் பயணம் செஞ்சு நம்ம இப்போது சித்தேரிக்கு வந்துவிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு ஊர். சுற்றிலையும் குளுமையான காற்று வீசிகிட்ருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு ஊருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஆரம்ப சுகாதார நிலையம்.